அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அதாவது யோசேப்புடைய சொப்பனத்தை கேட்டு அவன் அண்ணன்கள் அவன் மேல அதிகமா பொறாமை கொள்கிறார்கள். ஏன்னா அவன் சின்ன பையனா இருக்கிறான். இப்போ இவ்வளோ சின்ன பையனா இருக்கிறானே, நம்மளை விட சின்ன பையனா இருக்கிறான். இவன் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்ட அப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட போய் வணங்குவோமா? அது எப்படி சாத்தியமாகும்? இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த வேலை நம்ம சொல்லி கொடுத்த வேலையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கள் அவன் மேல பயங்கரமா பொறாமை கொள்கிறார்கள். உலகப்பூர்வமாவே எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா மற்றவங்களுக்கு அது பொறாமையா தான் இருக்கும். இவங்க எப்படி இந்த இடத்துல வளரலாம், இவங்க வளரக்கூடாது, இவங்களை எப்படியாவது நம்ம ஒடுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள ஒடுக்க பார்ப்பாங்க. அதே போலதான் இங்க யோசேப்பின் அண்ணன்களும் அவன் மேல பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அவங்க அண்ணன்கள்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேமுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு ஒரு நாள் யோசேப்பை கூப்பிட்டு, நான் உன்னை அண்ணன்க கிட்ட அனுப்ப போறேன், அவங்க